வணக்கம் நண்பர்களே, டுடே கிளாஸில் இருந்து நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் இருக்க ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை பார்க்கலாம். த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஹேஸ் alpha 1, alpha 2, etc. alpha n are the roots. Then 1 by alpha 1, 1 by alpha 2, etc. 1 by alpha n are also roots of the equation of f of x equal to 0. அதாவது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை நம்ம மிரர் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். இதோடைய ரூட்ஸ் வந்து alpha 1, alpha 2, etc. alpha என்னன்னு இருந்துச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் ரூட்டும் இதோட ஒன் ஆஃப் த ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4x பவர் 4 மைனஸ் 20x கியூப் ப்ளஸ் 30x ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதில் பாருங்கள், த கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்மும் எயின்த்து டேர்மும் சேமாக இருக்குங்களா? அதே மாதிரி செகண்ட் டேர்மோட கோஃபிஷியன்ட்டும் லாஸ்ட் செகண்ட் டேர்மோட கோஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது. அதாவது த கோஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆர் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆர் ஆப்போசிட் சைனாக இருக்கலாம், இல்லை சேம் சைனாக இருக்கலாம். இதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இது 2 டைப்ஸில் இருக்குது. 2 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் வந்து அதோட ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னா அது கோஎஃபிஷியன்ட் தான். மேக்னிடியூட்னா கோஎஃபிஷியன்ட். ஓகே, அண்டு சைன் வந்து சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே +4 இருக்கா, இங்கே +4 இருக்குது, இங்கே -20 இருக்கா, இங்கே -20, இந்த மாதிரி. ஸோ செகண்ட் டைப்புங்கிறது ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். டைப்பில் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் சைன்னு சொன்னால் 6, லாஸ்ட் டேர்மோட கோஃபிஷியன்ட் 6, செகண்ட் டேர்ம் அதோட கோஃபிஷியன்ட் 11, இங்கே 11, இங்கே -33, இங்கே -33, சேம் கோஃபிஷியன்ட்டு, அதே மாதிரி சேம் சைனு. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் பாருங்கள், ஈக்குவல் மேக்னிடியூட், அதாவது ஈக்குவல் கோஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டேர்ம் கோஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் சைன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைன் இருந்தால் அது செகண்ட் டைப். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்கணும், அதாவது ஈக்குவல் கோஃபிஷியன்ட்டும் சேம் சைனாக இருந்து ஆட் டிகிரி இருந்தால் அதோட ஒன் ஆஃப் த ரூட்டு -1. ஒன் ஆஃப் த ரூட் என்னது? -1. அதே செகண்ட் டைப் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைனாக இருந்து ஈவன் டிகிரியாக இருந்தால் ப்ளஸ் ஆர் -1 2 ரூட் வரும். ஓகே, அதே செகண்ட் டைப்பாக இருந்து ஆட் டிகிரியாக இருந்தால் +1 தான் அதோட ஒன் ஆஃப் த ரூட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஷின் வரும். நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணால் நமக்கு தெளிவாக புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ இதே கொஷினை சால்வ் பண்ணலாம். 6x பவர் 5 ப்ளஸ் 11x பவர் 4 மைனஸ் 33x பவர் கியூப் மைனஸ் 33x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோன்னா, ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு ஆட் டிகிரியா. ஸோ -1 வந்து 1 ரூட். இப்போ -1 வந்து 1 ரூட்டுன்னு சொல்லியிருந்தோன்னா, ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அந்த மெத்தடில் நாம் இதை 4th ஆர்டராக மாற்றலாம். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடுங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 ப்ளஸ் 11 -33 -33 6 11 6. ஸோ ரிமூவ் பண்ணலாம். -1 ஒன் ஆஃப் த ரூட், இங்கே 0 போடுவோம். இது ஃபுல்லாக அடிஷனில் வரும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும். ஆட் பண்ணால் 6 -6. ஸோ +5 -5. ஸோ -38. இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்? +38. ஸோ +5 -5. இங்கே வேல்யூ 6
இங்கே -6 0. ஸோ ஒன் டேர்மை நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோமா. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும், 6x⁴ + 5x³ - 38x² + 5x + 6 = 0. ஸோ மிடில் டேர்மால் இதை டிவைட் பண்ணுறோம் x². இந்த டேர்ம் x²ஆல் 38 நாட் இந்த டேர்மால் மட்டும். ஸோ நமக்கு கிடைக்கும் போது என்ன கிடைக்கும், 6. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. இங்கே x² + 1/x² கிடைக்கும். ஓகே, அதே ப்ளஸ் 5x + 1/x. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆக்சுவலாக இது ஈக்குவல் டு நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய்ன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5y - 38. ஓகே, ஸோ இது எப்படி கிடைக்கும், x + 1/x whole square equal to x² + 1/x² + 2ன்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், y² - 2. ஓகே, இதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 6y² + 5y - 50 = 0ன்னு வரும். இப்போ இதுலேருந்து y வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா, y = -10/y, அதாவது 3y + 10 × 2y - 5 = 0ன்னு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எழுதுவோம். இதுலேருந்து y = -10/3, + 5/2ன்னு வரும். y = -10/3ன்னு வரும்போது xோட வேல்யூ x = -3, -1/3. அடுத்தது x = 2, 1/2ன்னு இந்த மாதிரி. இது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். இதை வந்து நம்ம சீக்கிரமாக போடலாம். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நம்ம 30 செகண்டில் கூட போடலாம். அதுக்கான ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா, ஒரு சைன் ரூலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாங்க அந்த சைன் ரூல் பார்க்கலாம்.